Hi friends, welcome to Polity Previous Year Question Analysis Playlist. நம்ம வந்து Polity Previous Year Question பார்த்துட்டு இருக்கோம். Previous Year Question வந்து எது மாதிரி ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். Previous Year Question பேப்பர்லேருந்து நம்ம வந்து எது மாதிரி வந்து சப்ஜெக்டை படிக்கலாம் அது மூலமாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 2. ஏற்கனவே வந்து பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் சிட்டிசன் ப்ரியாம்பிள் அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துருக்கோம். பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இம்பார்ட்டன்ட் 15 கொஸ்டின் பார்த்தாச்சு ஏற்கனவே. இப்போ வந்து 14 கொஸ்டின் பார்க்கலாம். In India, if religious sect or community is given the status of national minority, what special advantage is entitled to? இது வந்து UPSC 2011 கேட்ட கொஸ்டின். It can establish administrative exclusive educational institutions. The President of India automatically nominates a representative of community to Lok Sabha. It can derive benefits from Prime Minister 15 points program. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 and 3 only. ஏன்னா வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு நாமினேஷனும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக ரிலீஜியஸ் பேஸ் பண்ணியும் இருக்காது, செக்குலர் அது மாதிரி அந்த கண்ட்ரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த கண்டிப்பாக அந்த பாலிசியை வந்து பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13 வந்து கிராண்ட் மைனர் டு எஸ்லாபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஜுகேஷனுக்கு வந்துருக்காங்க. நம்ம நோ ப்ரொவிஷன் அந்த மாதிரி இல்லை வேலை 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் வந்து வெல்ஃபேருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங். இது வந்து UPSC 2011 கேட்டது. ரைட் டு எஜுகேஷன், equal access to public service, right to food. Which of the above is or human rights or rights under the Universal Declaration of Human Rights? கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி. ஜஸ்ட் நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ்னு எடுத்துக்கோங்க. எஜுகேஷன், பப்ளிக் சர்வீஸில் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், ஃபுட், இது எல்லாமே பேசிக்கான ஒரு தானே. ஜஸ்ட் ஜென்ரலாக வச்சாலும் இந்த கொஸ்டின் நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம், ஓவர் திங்க் பண்ணாமல். சேம் அதே மாதிரி கொஸ்டின் தான். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் ரைட் டு சைல்டு, கன்சிடர் தி ஃபாலோயிங். Right to development, rights to expression, right to recreation. Which of the above are rights to children? ஜென்ரலான ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணாமல் யோசிச்சா ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி நம்ம ஆல் ஆஃப் த டி ஆப்ஷன் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து UPSC 2005 கேட்டது. ஆர்டிகல் 301 pertains right to property. Right to property is a legal right but not a fundamental right. Article 300A was inserted by Congress government through the 44th Amendment Act. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. இது என்னன்னா ஆர்டிகல் 301 வந்து ஃப்ரீடம் ஆஃப் காமர்ஸ் ட்ரேட்னு தெரியும். நம்ம வந்து எல்லா ஆர்டிக்கலும் சரி, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து எல்லாமே ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிடணும். இந்த ஆர்டிகல்னால் இந்த ஆர்டிகல் இதை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து இது வந்து பாலிட்டியில் வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ். சப்போஸ் அவங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸாவது பார்த்துக்கோங்க எக்ஸாம் பார்க்க முன்னாடி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாச்சு. தென் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து காங்கிரஸ் இருந்திருப்பாங்க. அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க தெரியும். அதுவும் ஜனதா பார்ட்டி ஆப்போசிட் வந்து தான் நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்து ஃப்ரீ பண்ணிப்பாங்க, நிறைய ரிஃபார்ம் கொண்டு வந்துப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக. கொஸ்டின் நம்பர் 20, UPSC 2004 கேட்டது. அந்த ஆர்டிக்கல் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் 14, 15, 16, 17 இது வந்து ப்ராவிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அன்டச்சபிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி. நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்போம், என்னென்ன பார்ட் இருக்குன்னு ஒரு பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து என்னென்ன ஆர்டிக்கல்னு சொல்லியிருப்போம். அந்த வீடியோ மிஸ் பண்ணி தான் அது ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அது பேஸ் பண்ணி கூட நம்ம ஆப்ஷன் சி அது மாதிரி ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். அகைன் ஆர்டிகல் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். நான் ஏற்கனவே சொன்னது தான், ஜஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எந்த ஆர்டிகல் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சரி, அப்புறம் வந்து டிஆர்சி அதாவது டைரக்டரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதில் இருக்கிற ஆர்டிக்கல், தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கிற எல்லா ஆர்டிக்கலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். உங்களுக்கு தெரியலனா மற்ற ஆர்டிக்கலை கூட ஸ்கிப் பண்ணால் மற்ற ஆர்டிக்கல் ஏதாவதுனா நியூஸில் வர இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். கொஸ்டின் பார்க்கலாமா? நோ சைல்ட் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 ஷால் பி எம்ப்ளாய்ட் டு ஒர்க் இன் எனி ஃபேக்டர் ஆர் மைன் ஆர் என்கேஜ் இன் அசட் எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து ஆர்டிகல் 24. நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே வந்து ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஆர்டிகல் 540 வந்து எஜுகேஷன் ரிலேட்டானது. ஆர்டிகல் 330 வந்து ரிசர்வேஷன் ஃபார் லோக்சபா. ஆர்டிகல் 368 வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது ரிலவெண்ட்டானது ஒன்று. அகைன் ஆர்டிகலை ஏன் படிக்க சொல்கிறேன்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப். UPSC 2000 கேட்ட கொஸ்டின். ஆர்டிகல் 16(2) அது வந்து நோ டிஸ்கிரிமினேஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். 29னா டெனியல் ஆஃப் எஜுகேஷன் அட்மிஷன் வந்து பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 31 வந்து மைனாரிட்டி எஜுகேஷன் ரைட்ஸ். ஆர்டிகல் 31(1) வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதை வந்து தெரிஞ்சிருக்கணும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து எதுக்கு relevant-ஆனது? யூபிஎஸ்சி 2002ல கேட்டது. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான் ஆர்டிகல் 14 அண்ட் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் அம்பேத்கர் ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எதாவது டிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க 2000 கேட்ட கொஸ்டின். இது வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இதுவும் நம்ம வந்து பார்ட் 1 வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். Then next question 25. The Constitution of India recognized 1999ல கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஆர்டிகல் 29 13 எக்ஸ்பிளைன் வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ என்ன சொல்கிறேன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லா ஆர்டிகளும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன பார்ட் கீழே வருது அது மாதிரியும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. 26. A British citizen staying in India cannot claim right to. இது வந்து 99ல கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷன். இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டுமே இருக்கிறதுக்கு சிம்பிளாக எது மாதிரி வச்சுக்கணும் வச்சுங்களேன். 15 16 ஆர்டிக்கல், தென் 19 29 தென் 30. இந்த 5 ஆர்டிக்கல் வந்து இந்தியனுக்கு மட்டுமே இருக்கணும். ஒன் செகண்ட் சொல்கிறேன் பாருங்கள். 15 16 கண்டினியூ வருதா, 19 தென் 10 இன்க்ரீஸ் பண்ணிங்க 29 30. இது மட்டும் இந்தியனுக்கு மட்டுமே தான் இருக்கும், ஃபாரினர்ஸுக்கு இருக்காது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் லாஸ்ட் கொஸ்டின். நோ ஒன் கேன் கம்பல் டு சிங் நேஷனல் ஆந்தம் சின்ஸ். இது வந்து 1996ல் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன சி. இட் வயலேட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இட் வயலேட்ஸ் கன்சென்ஸ் அண்ட் ரிலிஜன். தெர் இஸ் நோ லீகல் ப்ரொவிஷன் மேண்டேட்டிங் ஃபார் சிங்கிங். இந்த டாபிக் வந்து நாம் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் இயர் கொஸ்டினில் கண்டிப்பாக எக்ஸெப்ட் பண்ணலாம். ஏன்னா நேஷனல் ஆந்தம் ரிலேட்டாக பார்லிமெண்ட்லேயே நிறைய டிபேட் போயிருக்கு. 150 இயர்ஸ் சம்திங் அது மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதனால் வந்து நிறைய டிபேட் போயிருக்கு. கண்டிப்பாக வந்து நேஷனல் ஆந்தம் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் கூகுள் பண்ணி பார்த்துங்க. இல்லாட்டி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸையும் நம்ம வந்து நிறையவும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து டிபிஎஸ்பி வீடியோவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோவோட நம்ம பார்க்கலாம்.